சர்வசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா சியாமா கோட்டியா 2 வண்டி வந்து பாருங்க. முந்த நாள் போட்டா 2 வண்டி சோல்ட் அவுட், நேற்று போட்டா 2 வண்டி சோல்ட் அவுட், இன்னைக்கு பாரு 2 வண்டி போகிற பாருங்க. நாளைக்கு கண்டிப்பாக சேல்ஸ் ஆகிடும். ஏன் சொல்கிறேன்னா விலை கம்மியாக கொடுத்தா எல்லாரும் வந்து வாங்குவாங்க சார். இப்போது சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், எவ்வளோ யார் விலை கம்மியாக கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக வாங்கி போவாங்க. சும்மா வேலை ஜாதியாக கொடுத்து ஒரே வண்டியில் ₹1,00,000 ₹2,00,000 சம்பாதிச்சு யாரும் வர மாட்டாங்க. இந்த பாருங்க, நம்ம தெரிஞ்ச கன்சல்ட்டி ஒருத்தர் போட்டிருக்காரு, ரேட்டு போட்டார். அதே கன்சல்ட்டி கஸ்டமர் எடுத்து வந்து ஆனால் நீ எனக்கு விற்று கொண்டா நீங்கள் அப்படி எடுத்து விட்டாங்க. இது வந்து ₹1,25,000 போடுறாங்க. யாருக்கு வாங்குவாங்க? யாருமே வாங்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேட்டார், ஆனால் இது போல் வந்து எஸ்டிஎம் இருந்தால் சொல்லுங்கண்ணான்னு சொல்லிட்டு. ஒருத்தர் ஈரோடுன்னு ஒருத்தர் கேட்டுக்காரு, பெருந்தூரில் ஒருத்தர் கேட்டுக்காரு. சீப் அண்ட் பெஸ்ட்டில் தர மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் நிலவரம் தெரியும், இவ்வளோதான் போவோம், இவ்வளோதான் விற்கும் தெரியும். அதனால் சொல்கிறேன் பாருங்கள், 2006 7 ரிஜிஸ்டர் 2029 பேப்பர் கரண்ட்டு பெட்ரோல் வண்டி எஸ்டிமே செம்மையாக இருக்கும். அப்போ வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னா கோல்டு ரேட் தான். அந்தமாதிரி வண்டி நல்லாயிருக்கும். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹1,20,000 சத்தியமாக போகாதுண்ணா. ₹1,25,000 கிடையாது, ₹1 கிடையாது, 90 கிடையாது, 85 கிடையாது, வெறும் ₹77 தரங்க. பெட்ரோல் வெறும் ₹77. கேஸோடு இருக்க வண்டி, பியூர் பெட்ரோல் நல்லா இருக்க வண்டி சார். எல்எக்ஸ் ஏசி பவர் சரிங்க, பவருண்டு நல்லா இருக்க வண்டி, விட்டுறாதீங்க. ₹77 கெட்ட வாங்க, பணத்தை கல்லில் காட்டுங்க, முன்ன பேசி தரேன். அடுத்து பாருங்கள், சரியான வண்டி சார், செம்மையான வண்டி. ஏன் சொல்கிறேன், நேற்று வந்து நாங்கள் திருத்தணி போயிட்டு வந்தோம். அந்த வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு கடையெல்லாம் லாக் பண்ணிட்டு 6 மணிக்கு போயிட்டு நைட் ஆல்ட் ஆகிட்டு நான் காலையில் வந்தோம். செம்மையாக செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போய்ட்டு வந்தோம். சரியான வண்டி, நான் வீடியோவோட போடுறேன் பாருங்க. செம்ம மைலேஜ் சார். ஒரே ஒரு ₹700 போயிட்டு திருத்தணி போயிட்டு வந்தேன். எங்கள் ஊர் பக்கம் தானே, போயிட்டு வந்துட்டோம். சரியான வண்டி சார். அதாவது 2010-11 ரிஜிஸ்டர், 2 ஓனரு, பெட்ரோல் டு கேஸ் ரெண்டுமே சூப்பராக வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் இன்றைக்கி ₹2 ₹2.25 போயினுக்குது மார்க்கெட்டு. 2 வாட்ச் ₹2 சொன்னால் 2 வாட்ச் வாங்கி தரேனாங்க. 2.25 கிடையாது, 2.10 கிடையாது, ₹2 கிடையாது, ₹1,85,000 கிடையாது, ₹1,75,000 கிடையாது, வெறும் ₹1,68,000 நான் தர்றேங்க. பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே இருக்கும், விட்டுறாதீங்க. நம்ம வியாபாரத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒரு துணி வியாபாரம் எல்லாத்துக்கும் 4 டயரு, சஸ்பென்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்கும். உள்ள இன்ட்ரு காட்டுற மாதிரி வண்டினா வண்டி 100% ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்ட் தான் சார் வண்டி. 4 டயர் புது டயர் தான், அடிப்படாத வண்டி. நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க, தாராளமாக எடுக்கலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் ஓம்னி கொஞ்சம் டிமாண்டு தான். ஏன்னா வியாபாரத்துக்கு, ஸ்கூல் ட்ரிப் எடுத்து போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிமாண்டு தான் வண்டி. சூப்பராக வண்டி, 4 டயருமே புது டயரு. எங்கள் வீட்டில் எட்டு மட்டும் தெரியவே இல்லை, ஒரு சின்ன டென்ட்டு மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் நீ பார்த்துங்க பாருங்க. உள்ளெல்லாம் பாருங்கள், ஸ்க்ரீன்லாம் போட்டு சூப்பராக பாருங்கள். உள்ள ஃபேனு, கேஸ் டேங்க்கு உள்ளே பாருங்கள், டாப் அபிள் சார் ஃபேன் வேறு பாருங்கள். வண்டி போகிறதே தெரியல சார், சல்லுன்னு போச்சு சார். எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. முதல்ல இறங்கி டீ குடித்தோம். அப்புறம் என்ன ஒன்றாக்கா, இந்த வண்டியில் போனாக்கா குளிருக்கு இடம் பத்தாது, குளிர் தாங்க முடியல. ஒன்றோட ஒன்று ஒராசிங்கன்னு அப்படியே செம்ம கதை இருந்துச்சு. அருமையாக சார், உண்மையே சூப்பராக இருந்துச்சு. பார்த்துக்க, ஒன்றோட ஒன்று ஒராசின்னு தனி சுகம் சார். இந்த கூட்டு குடும்பத்துக்கு தனியாக போகிறதுன்னு கும்பலாக போனால் தனி சுகம் தான். என்ன இடம் பார்த்தல, ஒன்று இடம் பார்த்தா இடம் விடு, இது இடிக்குது, அது இடிக்குது சார். செம்ம டமாஸாக இருக்கும். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக வந்து போயிட்டு வந்தோம் பாருங்கள். நீங்கள் தனிமையில் வாழ்ந்துட்டு கும்பலாக வாழ்ந்து பாருங்கள், அது தனி சுகமே தனி சுகம் தான். இந்த வண்டி இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள், சரியான வண்டி சார். இதுவும் பாருங்கள், இன்ஜின்லேருந்து நல்லா இருக்கும் வண்டி. இது எம்பிஎஃப் இன்ஜின் சார், நல்லா இருக்கா. ஆனால் டபுள் கலர் செம்மையாக இருக்கும் வண்டி, சரியான வண்டி சார். நல்லா இருக்கும். ₹68 ₹78 யார் தருவாங்க? தாராளத்து மாலமே ₹77 முன்ன பேசி தர வாங்க. நல்லா இருக்குது சார் வண்டி. மைலேஜ் அடி பார்த்தோன்னா ஒரு 5 வரும். கவுல் நல்லா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், ஈரோடெலாம் பார்த்தீங்கன்னா இது 1.5 லட்சம் 1.25 லட்சம் இந்த வண்டிலாம். இதெல்லாம் லைக் பண்ணி வாங்குறோம், வாங்கி போவாங்க. நல்லாயிருக்கு வண்டி. ஒரு சைக்கிள் விற்கிற ரேட்டு கூட கிடையாது, தாராளமாக எடுத்துமாலாம்ல. கம்மியாக கொடுத்தா எல்லாத்துக்கும் போவோம் சார். வந்து விட்டுறாதீங்க, நல்ல வண்டி. நாளைக்கு காலையில் பாருங்கள், நான் விலை கம்மியாக கொடுத்துக்கு ஒரே காரணம் தான். நீ எங்கன்னா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பெருந்தூர் எங்கன்னா போ சார். எந்த கடைனா ஏறி இறங்குவா சார். எந்த கடைக்கு போனால் எங்கே வரணும் இறங்குவா சார். விலை கம்மியாக கொடுத்தா எடு சார். கம்மியாக கொடுத்தா என்னோட சார் வரணும். நீங்கள் என்கிட்ட தான் வந்து எடுக்கணும் சார்.
தேர் எங்கே போய் சுற்றி வந்தாலும் தன் நிலைக்கு நின்று ஆகணும். அது மாதிரி நான் நல்ல சாமி மாரி நினச்சிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கோசம் இறங்கி செய்யணும். நான் உண்மையை சொல்கிற மாதிரி விட்டுறாதீங்க. நான் ஆதங்கத்தில் பேசுகிறேன். நான் என்னை விட வேலை யாரும் கம்மியாக கொடுக்க முடியாது சார். நான் கொடுத்து ஒரே காரணம்னாக்கா எல்லாம் வேலை கம்மியாக எடுத்தோம்னா ஒரே ஆசை தான் சார். இப்போ சொல்கிறேன் சார், இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 ரூபா 2.25 ரூபா தான். நான் வேலை கம்மியானது காரணம் எல்லாம் கஷ்டப்படுறவங்க சார். எல்லாமே அதாவது மேஸ்திரி வேலை, கூலி வேலை செய்ய, கட்டட வேலை செய்ய, காதில் இருக்கிற மூக்கில் இருக்கிற கம்பெல்லாம் கைட்டு வச்சு வண்டி ஆகணும் ஒரு ஆசை எடுக்கிறாங்க சார். ஏன் சொல்லிட்டா இதே மார்க்கெட்டிங் 2.25 ரூபா நான் ஏன் உங்களுக்கு வேலை கம்மியாக தரணும்? கொடுக்குறேன், வேலை கம்மியாக கொடுக்குறேன். எத்தனை மூட்டை சார்? நல்லா இருக்கு சார். வெறும் 1,65,000 ஏன் சார் தருவாங்க? எத்தனை போ சார் நல்லா இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டில் விலை கம்மியாக தரேன். எங்கே போனால் விலை கம்மியாக கொடுக்க மாதிரி எங்கன்னா போய் எந்த கடைனா ஏறிவாங்க சார். இந்த வண்டி 75 ரூபா கம்மிக்கு தர மாட்டாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு தரேன். 77 ரூபா சொல்ல 75 ரூபா கம்மியாக தரேன். எனக்கு என்ன தெரியல, எக்ஸ்ட்ரா போட்டால் கிட்ட வர மாட்டாங்க சார். கரெக்டாக சொல்ல பரவாயில்ல சரணை கரெக்டாக போட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்பி எடுத்துமா சார். எல்லாமே நல்ல விசாரி தப்பு கிடையாது. எல்லா கடைக்கு எல்லா கன்சல்ட் ஏறியாருங்க. கம்மியாக தான் எடுத்துன்னு போங்க சார். இப்போ சொல்கிறேன் சார், இந்த நாக்கு நீங்கள் சுத்தம் இருக்கும். 1,65,000 சர்ப்ரைஸ் ஆகிருக்குது. இன்னும் 35,000 சர்ப்ரைஸ் கிட்ட வந்துடுச்சு. இந்த ஏறின உடனே 2 லட்சம் சர்ப்ரைஸ் ஏறின உடனே கம்பல்சரி நான் கார் ஃப்ரீயாக தருவேன். நான் சொல்ல காப்பாற்றுவேன். எனக்கு காரு ஃப்ரீயாக கொடுத்துட்டு எனக்கு கமிஷன் அது கூட எனக்கு வேணாம். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணால் போதும் சார். நான் ஒரு இடம் காட்டுறேன் வாங்க. காந்தி மையங்குது. உங்களால் முடிஞ்ச உதவி போய் அங்கே செய்துட்டு போங்க. அந்த அன்னதானம் இது சொல்லி நீங்கள் செய்துட்டு காசு கூட வேணாம் சார். உணவு அன்னதானம் போய் அந்த கார் வாங்கி போட்டு நான் அதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. இருகு பட்டம் நல்லா இருக்காங்க. இல்லாத பட்டவங்களும் அந்த காரை நான் போடுறேன். இல்லாத பட்டம் வாங்கி போட்டோம். ஒரே ஓப்பனாக சொல்ல ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்க யாராக இருந்தாலும் இல்லா பட்டம் இரு பட்டம் எடுத்துன்னு போங்க சந்தோஷமாக. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தர கமிஷன் காசு அந்த வண்டி கூட எனக்கு வேணாம் சார். வண்டியும் தரேன், எனக்கு கூட கமிஷன் காசு எனக்கு வேணாம். அந்த கமிஷன் காசை நேராக வர அந்த காந்தி மையத்தை உங்களால் அன்னதானம் நீங்கள் செய்து பாருங்கள். நல்லா இருப்போம். நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் சார். நீங்களே கண் கலங்கிடுவீங்க. நல்லது நினைப்போம் சார். இப்போது சொல்கிறேன், எப்போது சொல்கிறேன் சார். பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு வீடியோ சொல்கிறேன். அருமையான வண்டி. எங்கே போனாலும் தர மாட்டாங்க இந்த ரேட்டை. வெறும் 1,65,000 எத்துமா வியாபாரத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்க வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. காலையில் வரீங்க, முதல் ஃபோனுக்குன்னு பண்ணுறது நேரடி வந்து டக்கு தூக்கிட்டு போயினே இருங்க. ஃபோனே அட்டன் பண்ண முடியாது சார். ஒரு நாளைக்கு 2000 ஃபோன் 3000 ஃபோனு 10,000க்கு 2 பேரை ஆளை வச்சு அவங்க நம்பரும் போட்டுக்கிறேன். ஃபாலோ பண்ணிங்க. லோன் ஆப்ஷன் என்கிட்ட கிடையாது. அதே மாதிரி வீடியோவில் போட்ட இருக்க வண்டி மட்டும் கேளுங்க. இல்லாத வண்டி தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா டெய்லி 2 வண்டி விற்கிறேன். விற்று காட்டுறேன்னு ஒரு குறிக்கோள் இருக்கிறேன். ஏன்னா 250 வண்டி விற்கணும்னு டார்கெட் ஓடுக்கிறேன். நேற்று மட்டும் 8 வண்டி கொடுத்தேன் சார். தொடர்ந்து 8 வண்டி கொடுத்துருக்குறேன். இன்னும் கொடுப்பேன். வேலை கம்மியாக கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார். காரணத்துத்தியா வேலை சார். எப்படியா உங்கள் அண்ணன் இருக்கிற நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்கள் சரண அண்ணன் இருக்கிற கவலையப்படாதீங்க சார். என்ன தன்னனா நினச்சிங்க, தம்பியாக நினச்சிங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கார் இருக்கணும். பணக்காரமே வாழ்ந்துக்கூடாது. ஏழையும் பணக்காரன் ஆகணும்னு ஒரே ஆசை சார். எனக்கு ஒரே குறிக்கோள் தான் சார். பணக்காரன் கூட ஏழை கூட பணக்காரன் ஆகணும் எனக்கு ஒரே ஆசை. விட்டுறாதீங்க. ஒரே இன்னொன்று சொல்கிற முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. கஷ்டம்னு போயிட்டு சொந்த காலில் போய் தயவுசெய்து நின்றாதீங்க. கஷ்டம்னு சொல்லிட்டு சொந்தக்காரன் போய் நின்றுட்டு அதாவது இருந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தியா பாத்தியா வந்துடுங்க. ஏன் சொல்லிட்டேன்னா, முதல் நாள் போனீங்கன்னாக்கா வாழை இலை வைப்பாங்க. 2ஆவது நாள் போனீங்கன்னாக்கா தையலை. 3ஆவது பார்த்தினாக்கடா ஒரு பேசனில் சோறு மொத்தம் குட்டி அப்படியே உருண்டை குட்டி கையில் குத்தி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் தயவு சொல்ல பாருங்கள். மருந்தும் 3 நாள் தான், விருந்தும் 3 நாள் தான். நம்ம சாப்பிட்ற மருந்து கூட 3 வேளை தான். காலையில் மதியம் நைட்டு. விருந்தும் 3 வேளை தான். காலையில் மதியம் நைட்டு. பார்த்த மாதிரி கஷ்டம்னு மட்டும் போய் சொந்தக்காரன் பந்தால் காலில் போய் விடாதீங்க. எது கேட்டுக்காதீங்க. என் அனுபவத்தில் கஷ்டப்படு சார். வழி சார், கஷ்டப்படு சார். சார் உன்னால் முடியும் சார். ஊட்ட கட்டு சார். கஷ்டப்பட்டு முதல்ல ஊட்ட கட்டுங்க. எப்படின்னா வீழ்ந்தது ஜான் இடமா தான் இருக்கட்டும் சார். வீட்டை கட்டுங்க. விடாதீங்க. ஒரு அண்ணன் சொல்லிடுறாரு, மேஸ்திரி சார் நான் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டி நான் உங்கள்கிட்ட கார் வாங்கணும் கமால்னு சொல்லிக்கிறாரு. கம்பல்சரி இந்த முறை சொல்கிற மாதிரி நல்லா கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணினாக்கா விட்டாதீங்க. இன்னும் 2 லட்சம் சர்ப்ரைஸ் இருக்குது. குழுக்கள் முறை தேர்ந்தெடுத்து ஃப்ரீயாக கார் தரப்போகிறேன். சொல்ல காப்பாற்ற மாட்டேன். கண்டிப்பாக காப்பாற்றுவேன். விட்டுறாதீங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன் பாருங்கள். நான் குறிக்கோளோட வாழ ஆள். என்கிட்ட வந்து என்னத்திங்களா போராமல் பண்ண மாட்டேன். போட்டியோட தான் வாழ்வேன். நானும் கஷ்டத்தை வந்த ஆள் தான். நான் வெறித்தனமாக வாழற ஆள். ஒவ்வொருத்தர் சொல்கிற ஒரே கத்தனா என்னால் முடியல, கார் வாங்க முடியல, என்னால் முடியல. அந்த வார்த்தையை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க சார். 2 வீலர் வாங்குறது கார் வாங்கி நிற்கவே சார். 4 பேருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு எதனா ஒரு இது போகிறது நல்ல நிகழ்ச்சி போகிறது காரில் பந்தா இருக்குது சார். சவால்னு இறங்கு சார். விடாது சார். முயற்சியடா நிகழ்ச்சியாடான்றது எண்ணி விடாதீங்க. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல்
பெட்ரோல். விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏசி போட்டால் சும்மா சில்லுன்னு இருக்கும். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும். அதாவது இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு. தொடர்ந்து இன்னிலேருந்து நேற்று அடிச்சுக்கிறா மெத்த 18 வண்டி கொடுத்துறா. 250 வண்டி இந்த மாதத்துக்குள்ளே விற்று காட்டுற சவால் விட்டுக்கிறா. சவால் ஜெயிச்சு காட்டணும். முடிஞ்ச ஒரு சர்ப்ரைஸ் சீக்கிரம் சேருங்க. என் கடையை கட்டுறதுக்குள்ளே ஒரு காரை ஃப்ரீயாக பண்ணி தான் என் கடைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றா. 2 லட்சம் சர்ப்ரைஸ் சேர்க்குறீங்க. நீங்கள் விழுவீங்களோ ஏந்து பார்ப்பீங்களோ, யார் யார் ஊட பிடிங்களோ, யார் யார் செல்லில் போட்டு லைக் பண்ணிடலாம், கமெண்ட் பண்ணி தெரியாது. போகிறவங்கள கூப்பிட்டு வச்சு சரவணன் லைக் பண்ணணும், லைக் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இப்போ சொல்கிறேன் நல்லது நினைப்போம், நல்லது நடப்போம், நல்லது செய்வோம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க. அண்ணங்காரன் எதனா சேர்த்து வச்சா விட தம்பிக்காரன் எதாவது ஊற்று உதவுங்க. சப்போஸ் தம்பிக்காரன் வந்து நான் வளர்ச்சி அஞ்சாட அண்ணங்கார டவுன் தான் அவங்களுக்கு ஊற்று உதவுங்க. சொல்ல ஒன்று எடுத்து போகிறது சார். நம்ம எவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சாலும் எது எடுத்து போகிறதில்ல. ஏன் சொல்லிட்டா போன சம்பாதிச்ச வீடும் வரப்போதில்ல, கோடியாக சேர்த்து வச்சு பணம் வரப்போதில்ல, சொத்துக்கிட்டே போதில்ல. லாஸ்ட்டாக சொல்ல 4 பேர் தூக்கி பார்த்து 4 பேர் தான் வருவாங்க. அதனால் எண்ணம் போல் பார்த்து மனசார பார்த்து வாழ கற்றுங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். பாருங்கள், திருத்தணி கோயிலுக்கு நாங்கள் வந்துக்கிறோம். அப்போ வர வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இறங்கி டீ குடிப்பாங்க எல்லாருமே. டீ குடியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பானிபூரி நோட் ஆகிடுது. முதல் பாருங்க 3 கண்ணு பானிபூரி, ஒரு ஆலிக்ஸ் நடந்துக்கிட்டு, இது ஒரு பானிபூரி நடந்து வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா கப்பில் தான் வைப்பாங்க. இது பிளேட்டில் பொரியோடு மசாலோட செம்ம டேஸ்டியாக இருக்கும். பானிபூரி, அதாவது சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே ஒரு டீ கடை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஒரு 15 ரூபா விலையில வச்சு விசிட் பண்ணி பாருங்க. ஆமாம் ரைட். உங்களுக்கு டெய்லியும் பார்க்குறோம் பொருள். கோயிலுக்கு போகிற எல்லாரும் திருத்தணிக்கு போகிற எல்லாரும் பசங்களும் பார்க்குறோம். அதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை டீ சாப்பிட்டோம். ஓகே ஓகே ரைட். என்ன ஊர் நீங்கள் அண்ணா? இன்னும் இங்கே நம்ம ரைட் நம்ம குருசாமி வீடு. அப்பத்துல டவுட் பார்த்துன்னு சப்ஸ்கிரைபருங்களா? யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சொல்லுங்க. இப்போ சொந்த ஊர் பெங்களூர், பிசினஸ் நம்மளுக்கு. திருத்தணி கோயிலுக்கு போற எல்லாரும் சரி கோயில் பண்ணி தங்கிட்டு இன்னைக்கு உங்க பையன் பேசுறது எல்லாமே பார்த்து அங்கேயே டீ கடை பார்த்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு எனக்கு. நீங்களா வேற? நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி எல்லாம் கும்பலா. சரி ரொம்ப நன்றி சார். எதனா சாப்பிடுங்க. இல்லை ரைட்டு கண்டிப்பாக சாமி யூடியூப்ல போடுறது. யூடியூப்ல தினமா நான் டவுட் வச்சா சுயேசி இப்போ மாட்டாத குருசாமி. வணக்கம். கோயிலுக்கு போடுறாங்க எல்லாரும். திருத்தணிக்கு போயிட்டு திருத்தணி வந்தா பார்க்குறோம். ரைட்டு. நம்ம ஆர்காட் பைபாஸ் ட்ரிபிள்எஸ் காலேஜ் எடுத்தாப்புலையே. சரிங்க சார். கண்டிப்பாக. ஓகே சார். இந்த இவங்க கடை கேட்டிருந்தேன். இந்த கடை பேர் என்ன கடை? உங்கள் கடை பேர் பிரபா டீ ஸ்டால். செம்மையாக இருக்கும். நாங்கள் இங்கே வந்தால் மாமலாக சாப்பிட்றது. பைபாஸ்லேயே வந்தால் எங்கள் இடத்துல கரெக்டாக நிற்கும் கடை. திருத்தணி போயிட்டு வரோம். பாருங்க, மாமூலாக வந்து திருத்தணி போக சொல்ல எங்கிறது நிற்க வச்சு ஒரு டீ சாப்பிட்டு தான் போவோம். பானிபூரி இதெல்லாம் சாப்பிடுவோம். அதாவது மாட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி காட்டுவாங்க தெரியுங்களா? பானிபூரி வந்து மனைவிக்கு வாங்கி தரலாங்க. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. மனைவிக்கு வாங்கி தராதே பாட்டு ராகெல்லாம் பாடிக்கிறாரு. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க மக்களே. கேளுங்க பாருங்க. மனைவிக்கு ஒருத்துண்டு பானிபூரி கூட வாங்கி தரலாங்க. கொஞ்சம் சொன்னாதான் கனமாகறாங்க. மழை தொன்னதே கிடையாது. சோர்த்தி கேட்கறது இல்லை. பாருங்க, இவங்க எங்கள் அம்மா அழகாக பானிபூரி சாப்பிட்டுக்கிறாங்க. பாருங்க அழகா. எங்கள் தம்பி சம்சாரம் இவங்க அறிவாக சாப்பிட்டுக்கிறாங்க. பாருங்க, இந்த மாட்டுக்கு தண்ணி காட்டுற கைனி பாலில் அந்த கைனி நம்ம தம்பி பாருங்க. அங்கே பானிபூரி கடையை நவருவே இல்லை. அவரு லோ பட்ஜெட் மணி நவருவே இல்லைங்க. கடையை விட்டு நவருவே காணும். அவர் வேணான்னு சொன்னாலும் முதல் ஆள் நிற்கிறாரு. பானிபூரி தான் வாங்கி கொடுத்துறாதுயா. ரசபூரி வாங்கி கொடுத்து ரசபூரி வாங்கி கொடுத்தப்பா. 2011 மாடல் ஓம்னி ஒரு வண்டி கஸ்டமர் கொடுத்தாங்க சேல்ஸ் பண்ண சொல்லி. சரி இதில் ஒரு ட்ரையல் போயிருந்தலான்னு சொல்லிட்டாடி என்ன பண்ணாங்க, எல்லாம் கும்பலாக ஏந்து அழகாக நைட் அங்கே ஹால்ட் ஆகிட்டு நாளைக்கு காலைல திருத்தணியில் ஹால்ட் ஆகிட்டு காலையில் வந்துடுவோம். சூப்பராக வண்டி.
இதெல்லாம் வந்தோம். நல்லா இருக்குது வண்டி, சொல்லுன்னு போதுங்க. எல்பிஜி டேங்க் என்டாஸ்மெண்ட்டோட வண்டி. நாளைக்கு காலைல வாங்க, ஒன்று அள்ளிட்டு போகலாம். தெளிவான பாடி. எஸ்டிம் பாருங்கள், செம்மையாக பாரம் கிளம்பி அதிகமாக. வண்டின்னா அது மாதிரி இருக்கணும் சார் வண்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சஸ்பென்சரு இன்ஜின் நல்லா இருந்தால் போதும், மிச்சம் வேலைலாம் பண்ணிடலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு பல ஆக்கிட்டு நல்லா இருக்குது பல இருக்குது சொல்லிட்டு நினச்சின்னு இந்த மாதிரி எப்படி வருது பாருங்க வண்டி. இந்த மாதிரி பிக்கப் எல்லாத்தையும் நல்லா இருக்கும் வண்டி. வண்டி போகிறதே தெரியல, சல்லுன்னு போகுது பார்த்தீங்களா. சரியா போய் வண்டி இந்த மாதிரி இருக்குண்ணா வண்டி. சும்மா அழகு காமிச்சிட்டு இதில் ₹1,00,000 லாபம், ₹1,00,000 அதெல்லாம் வேணாம் சார். அதெல்லாம் கோடியாக கொடுத்து பேச கிடையாது சார். கம்மியாக கொடுத்து போ சார், நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள் ஓனி பாருங்கள், ஓட்டி காட்டுற மணி ஸ்பெஷலிஸ்ட். மணி டிரைவிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு. உக்காஞ்சானா சும்மா நூல் மாதிரி ஓட்ட போல வண்டிலாம். இந்த வண்டி தான் போட்டேன். இப்போ இதே வண்டியை நாங்கள் 12 பேர் போனோம். நான் ஜாயின் பண்ணியே போடுற மாதிரி வீடியோவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வண்டி பாருங்கள், வர சொல்ல முக காலை பாருங்கள், நல்லாயிருக்கும். முக காலை பாருங்கள், நம்பரும் நல்லாயிருக்கும். 3376 ஏர்வாசி நம்பர் இது. விட்றாதீங்க. நாளைக்கு காலையில் வந்து தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்கள், உடனே வண்டி அந்த வண்டி எடுத்துன்னு போயிடுங்க. நல்ல வண்டி, வியாபாரத்துக்கு சரியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு அக்கா கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க, எனக்கு துணி வியாபாரத்துக்கு சொல்லிட்டு வந்து கூட எடுத்துன்னு போங்க. அவங்க வீடியோ காலிங் கூட போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடலூர்லேருந்து நாளைக்கு காலையில் வந்துச்சுனாக்கா எடுத்துன்னு போய்டு வந்து எடுக்கலாம் சார். 10-11 லிஸ்ட்டு ₹1,68,000 அவங்க 77 ரூபா கேட்குறாங்க. கெட்டவாங்க முன்ன பேசி எடுத்துறேன். பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். ஓஹோ அப்படியே போய் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear YouTube channel. அரிய குட்டி சாப்பிடு. இப்போ எல்லாரும் எங்கே போகிறோம் முடிச்சுட்டு? ஓடி வா முருகாரி, ஓடி வா. எங்கள் அம்மா முகத்தை பாருங்க. அடா லட்சுமி கடாட்சமா. ஏம்மா தாயே கொஞ்சம் திரும்பம்மா, அந்த திரும்பகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. டக்கு வேணாட்டம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆஹா எனக்கு வேண்டாம் பக்கம் கொடு. நான் சாப்பிட்டு என்னுடைய அன்பான எங்க அம்மாக்கு பார்த்து அப்புறம் ரெண்டாவது பாய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண என்னுடைய அன்பு செல்வங்க ஆன்ட்டி அங்கிளுக்கு. மூன்றாவது ஆயாது, நாலாவது என் தங்கச்சி ஐந்தாவது எங்க அக்கா கீர்த்திகள்.
ஆறாவது சித்தப்பாங்க அது பேர் என்ன? அப்படியே சின்ன சொன்னாது ஐபிஎல் அடுத்த ஐபிஎல்க்கு ஐபிஎல் வச்சடா ஐபிஎல் டைம் అయిపోతుంది ఈ మొదలు ఎవరన్నా ఉన్నదా